எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், குருமாவுக்கு வந்து இப்போ போட்டிருக்குறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 கிலோவுக்கு வந்து போட்டிருக்குறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்குறோம். ஒரு கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு வந்து 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டு வதக்குறோம். வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இதில் வந்து 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, இதில் 1.5 ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பட்டை கிராம் மசாலா தூளும் போட்டாச்சு, புதினா தலையும் போட்டாச்சு. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தது மல்லித்தூள், மிளகாத்தூள் போடுவோம். அது வதங்கி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூளும் போட்டு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ கறியும் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தேங்காய் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ தேங்காய் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்க, எல்லாமே உப்பு போட்டாச்சு. எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்குது. 200 மில்லி தயிர் ஊற்றியாச்சு. இனி மூடி வச்சு விசில் வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடும். அப்போ காமிக்கிறோம். அங்கே எடு. பாருங்க, சப்பாத்தி சுட்டுருக்கோம். இந்த சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் தான் இப்போ இது பண்ணுறது. குருமா பாருங்க, கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ திறந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இது போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். குருமா உருளைக்கிழங்குலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாத்தியாக ஓவியாச்சு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.